சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளாக நம்ம சோஷியல் மீடியா வதந்தி போயிட்டு இருந்துச்சு. நம்மளே வந்து பேசியிருந்தோம், ஏன்னா பட்ஜெட் வைஸ் இடிக்கும் எல்லாமே இடிக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேற்று கமல் சார் உறுதி பண்ணுற விஷயத்தை வந்து எப்படி சார் பார்க்குற விஷயத்தை வந்து? ஆமாம், சைமா விருது வழங்கும் விழாவில் வந்து அந்த ஆங்கர் கேட்குறாரு, சார் 46 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சம்பவம் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னு கமல் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாரு. ரைட்டு, 46 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சம்பவம் இருக்குது, அந்த சம்பவம் உறுதி தான். அதே சமயத்தில் அது வந்து ஓகே, அது 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து மக்களுக்கு பிடித்தமான ஒரு படமாக இருக்கணும், மக்கள் தான் அந்த முடிவு பண்ணணும். அந்த சம்பவம் எப்படி இருக்குன்னு அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நீருப்புத்த நெருப்பாக வெறும் தகவலாக இருந்ததை கமல் அந்த மேடையில் உறுதி செஞ்சுட்டாரு. ரஜினி ஓகே சொல்லாமல் உறுதி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே அப்படிச்சு. இல்லைன்னா அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரியான படங்களுக்கு பிறகு அதுதான் கமலம் சொல்லியிருப்பார். எவ்வளோ காலம் நண்பா நம்ம 2 பேரும் வந்து ஒரு பிஸ்கெட்டை பாதி புட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, ஆளுக்கு தனித்தனி பிஸ்கெட் சாப்பிடுவோம், தனித்தனி சம்பளம். அதான் ஒரு சம்பளத்தை பாதியாக பிரித்து கொடுக்குறாங்க, தயாரிப்பாளர்கள் தான் லாபம். ஆனால் 2 பேருக்குமே ஒரு மாஸ் கூடிடுச்சு, தனித்தனியாக போய் படம் பண்ணுவோம், தனித்தனியாக ஒரு கடை வைப்போம் அப்படின்னு. அது 46 ஆண்டு ஓடிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு உச்சத்துக்கு 2 பேருமே வந்துட்டாங்க, 70+ ஆகிட்டாங்க. 2 பேருமே சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஒரு உயரத்தை அடைஞ்சிட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா விக்ரம் மாதிரி ஒரு 8 படம், அதன் பிறகு ப்ரொடக்ஷன், அதாவது ஏஐ போய் கற்றுக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க வந்து ஒரு ஹாலிவுட்டில் ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்ததுன்னா ஆழ்வார்பட்டியில் இருக்கிற கமலஹாசன் ஆஃபீஸுக்கு அது வந்துடும், அந்த அளவுக்கு அப்டேட்டில் இருப்பார்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர். ஏன்னா கூலின்னு ஒரு படம், என்னென்ன விமர்சனம், என்னென்ன நெகட்டிவ் விமர்சனம், ஒரு குரூப்பே இறங்கி உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தகர்த்துட்டு இன்னைக்கு வந்து அடுத்த படம் வந்து ஜெயிலர் 2, 172, 173, 174ன்னு இன்னும் அடிச்சு அவர் ஒரு 74 வயசுக்கு மேலே இந்த கலக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் யாருக்கு உதாரணம்னா, இன்று இருக்கிற இந்த இளைய நடிகர்கள், இளம் நடிகர்கள். கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் சொன்னார் இல்லைங்களா, ஒரு நடிகர் வந்து இத்தனை கோடி சம்பளம் கேட்குறாரு, ஒரு படம் ஓடினதுக்கு தனி ஃப்ளைட்டு கேட்குறாரு, தனி கரவன் கேட்குறாருன்னு. இந்த மணலில் தான் இருக்கிறாங்க அவங்க. நான் தவறாக சொல்லலை. ஒரு 2 படம் ஓடிச்சுன்னா எத்தனை கோடி கொடுக்குறீங்க? என் கால் வந்து தரையிலே படாது, ஃப்ளோருக்கு வந்து அப்படியே தான் கூட்டு போகணும், தனி விமானம் தான் வேணும், 7 ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பாடு வேணும். இது மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட. அடுத்து படப்படன்னு ஒரு 3 படம் விழுந்து போச்சுன்னா இந்த கோடம்பாக்கத்தில் அப்படி தூக்கி வைக்கப்படுவார்கள், ரசிகர்கள் அப்படி தூக்கி எறிவாங்க. இதெல்லாம் கடந்துட்டு தான் வந்திருக்கிறவங்க 2 பேரும் வந்து, ஒருத்தர் உலகநாயகன்னா இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டார். இந்த வயதுக்கு பிறகு, இந்த அனுபவத்திற்கு பிறகு 2 பேரும் ஒரு 46 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு படம் செய்ய போறோம் அப்படின்னா அந்த படம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1000 கோடி ரூபாய் விங்குக்குள் வரக்கூடிய ஒரு மாபெரும் இட்டு படமாக இருக்கும் என்பது மாற்று கருத்து கிடையாது. ஓகே சார். அவர் கேட்கும்போது கேள்வி கேட்டாரு, தரமான சம்பவம் சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப கமல் சார் வந்து நான் சம்பவத்தை மட்டும் பண்றேங்க, நீங்க தரமா எல்லாம் சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இப்போ நடிகர்கள் எல்லாமே வந்து 2 படம் ஒன்று நான் அந்த படம் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்லும் போது இவ்வளவு பேர் லெஜெண்ட் அவரே வந்து நான் படத்தை பண்ணி கொடுக்குறேன், நீங்க சொல்லுங்க ஆடியன்ஸ்ட விடுறாரு. ஸோ இந்த பக்குவத்தை சார் பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலே இது பக்குவம் தான். கரெக்டா, நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயமா சொன்னீங்க. இது ஒரு பக்குவம் தான். இந்த பக்குவம் வராதவர்களுக்கு தான் அது மாதிரியான பதில் வரும். ஏன்னா இந்த பக்குவம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, எத்தனை வெற்றி தோல்விகளை பார்த்துருப்பாங்க. கமலா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், எத்தனை வெற்றி தோல்விகளை, எத்தனை பாலிடிக்ஸ்களை, எத்தனை அட்டாக்குகளை, எத்தனை காலவாரி ஓட்டுறது எல்லாமே நடந்திருக்கும். இந்த வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக் லைஃப்னு ஒரு படம் அற்ற ஃபிளாப்பு. மற்ற யாராவது இருந்தால் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. அந்த அனுபவம் தான் டக்குன்னு வெளியே வராரு. அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுறாங்க, ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு, ஓடுறாரு, ஓடியாரு, ராஜ்கமல் என்ன படம் பண்றாரு அப்படின்னு. நீங்க கூலிக்கு முன்னாடி வேட்டையன் ஒரு படம், வேட்டையனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஓகே, முடிஞ்சு போச்சு, ரைட், கூலி நடிப்போம், ஜெயிலர் 2 நடிப்போம், கூலி இது மாதிரி நெகட்டிவா பேசுறாங்களா, பேச மாட்டோம் அப்படின்னு. இந்த பக்குவம் தான் இவர்களை இந்த உயரத்துக்கு கொண்டு. அந்த பக்குவத்தோட வெளிப்பாடு தான் தரமான சம்பவமானது மக்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இங்க திரும்ப என்னன்னா, கண்டென்ட் தான் சாமி ஜெயிக்கும். நான் வேணா உலக நாயகனா இருக்கலாம், அவர் வேணா சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், கண்டென்ட் ரொம்ப முக்கியம்னு அது தெரியாத சில அரைவேக்காடு நடிகர்கள், நான் சில அப்படின்னு சொல்றேன், அவர்கள் பண்ற அட்ராசிட்டி தான் இங்க அதிகம். வந்து அவங்களாவே ஒரு பட்ட பெயர் வச்சுக்கிறது, அவங்களாவே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறது, அவங்களாவே அமக்கலம் பண்றது. நடிச்சது பார்த்தீங்கன்னா 4 படம் தான் இருக்கும். அமக்கலம் பண்றது உண்மையிலே கமலஹாசன் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பதில சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லும்போது 1000 கோடி சொன்னீங்க சார். தமிழ் சினிமா ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த 1000 கோடி வந்து ஒருவேளை அந்த 1000 கோடி ப்ராஜெக்டாகவே வந்து இவங்க ஒன்று சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அது ப்ராஜெக்ட்னு தாண்டி வந்து அது மாதிரி கூட ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அது நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் வந்து 1000 கோடிக்கு அடிச்சுன்னு போது, ஆந்திராவில் 1000 கோடி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகுது.
இப்படி இருக்கும்பொழுது நம்ம தமிழ் சினிமா இங்கிருந்து பிரிஞ்சு போனது தானே வந்து சென்னை மெட்ராஸா இருந்த பொழுது இங்க தானே எல்லாமே இருந்தது. கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே இங்க தானே இருந்தது. நம்ம குறைச்சி ஒண்ணு இது இல்லை. நீங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கன்னட சினிமா ரொம்ப லோல இருந்தது வந்து. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த டப்பிங் படங்கள்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. தமிழ் டப்பிங் படங்கள்லாம் ஓட்டாதீங்க. இங்க வந்து என்னன்னா எங்க படமே ஓட மாட்டேங்குதுங்க. உங்க படம் வந்தோன்னா பிச்சின்னு ஓடிடுது. எங்க இண்டஸ்ட்ரியே ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரின்னு. ஆனால் அதையெல்லாம் உடைச்ச படம் வந்து KGF 2, காந்தாரா மாதிரியான படங்கள்லாம் வந்து இது பேன் இண்டியா படமான்னு கன்னட சினிமா வேற எடுத்து கொண்டு போச்சு. பாகுபலி, RRR மாதிரியான படங்கள் வந்து தெலுங்கு சினிமா எங்க கொண்டு போயிடுச்சு. இன்னும் என்னையா தமிழ் சினிமா ஒரு 1000 கோடி தட்டல. நாம இறங்குவோம் களத்துல. ஒரு பக்கம் உலகநாயகன், ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார். நாம தான் இன்னைக்கு இறங்குவோம். கலைத்தாயினுடைய 2 மகன்கள் வடிவேல் சொன்ன மாதிரி வந்து ஒரு மகன் 2 மகன்கள் இறங்கி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட மேபி இருக்கலாம் வந்து. ஓகே சார், இப்போ இந்த 2 பேரும் ஹேண்டில் பண்ற டேரக்டர் யாரா இருப்பாரு சார்? ஏன்னா வந்து ஒரு டைம் பீக்ல இருக்கும்போது KS கேட்டிருக்காங்க 2 பேரும் இணைச்சு படம் பண்ண சொல்லி. அப்புறம் சங்கர் சார்ட்ட கேட்டிருக்காங்க 2 பேர் பண்ண சொல்லி. பட் இப்போ வந்து பீக்ல இருக்கிறது லோகேஷ் கனகராஜ். ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. பட் கன்ஃபார்மா இருக்குமா சார் லோகேஷ் வந்து? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கூலி படம் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களில் நிறைய கான்ட்ரவர்சிகளில் அதிக பேர் அடிபட்டது வந்து லோகேஷ் கனகராஜ் தான். அதுக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த இடங்கள்லாம் லாஜிக் மிஸ்டேக் ஒரு டைரக்டர் பார்த்துருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் பெரிய விஷயம். அது காரணம் டைரக்டர் தான். இதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற அவ்வளோ இந்தியாவினுடைய ஐக்கான அவர் உங்கள் கையில் கிடைச்சா அந்த படத்தை வந்து இப்படி பண்ணியிருக்கிறீங்களேன்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் என்னுடைய விருப்பம். உங்கள் கேள்வியிலே இருக்குது. என்னுடைய பதில் வந்து KS ரவிக்குமார். நீங்கள் ஒன்றும் அவுட் ஆஃப் டைரக்டர் கிடையாது. அவர் வந்து இந்த 2 பேரையும் மிகச்சரியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவர் வந்து 2 பேரையும் வச்சு ஹிட் படங்களை கொடுத்தவர் தனித்தனியா. ஆனால் அவராக இருந்தால் இன்னும் பிரமாதமா இருக்கும். வந்து 2 பேருடைய மனநிலையை நல்லா புரிஞ்சவர் வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அதாவது என்ன சொல்றது, ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கமர்ஷியலா அந்த படத்தை மக்கள் கொண்டு போய் எப்படி சேர்க்கணுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சவர். ஒருவேளை KS ரவிக்குமாரா இருந்தால் இந்த படம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக 1000 கோடி அடிக்கக்கூடிய படமாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. அது த்ரிஷா வந்து ஒரு கமெண்ட் சொன்னாங்க சார். ஒரு போட்டோ போட்டு காமிச்சிருக்கும் போது விஜய் போட்டோ வந்தவொடனே ஒரு புதிய பயணத்துக்கு போறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது இவர் வந்து எக்ஸ்வலைதளில் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நாங்கள் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கொடி அறிமுகம் அப்படின் போது அவர் பனையூர்லேயே அந்த கொடியை ஏற்றிட்டாருன்னா, ஏங்க கொடியை கூட பனையூர்லேயே ஏற்றிட்டாரு அப்படின்னாங்க. உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னாங்க. அந்த கொள்கையின் கோட்பாடை விளக்கிட்டாரு. முதல் மாநாடு எப்படி ஒரு நடத்த போறாருன்னு முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியாச்சு. அப்புறம் வந்து எதுக்குமே வெளியே வர மாட்டேன்றாரு. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வராரு, ஏர்போர்ட் சம்பந்தமா வந்து பரந்தூருக்கு வராரு, வேற எங்கேயும் வரத்தில்லை இவர் அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும், 2வது மாநாடுலாம் என்ன அப்படின்னு 2வது மாநாட்டில் விஜய் பேசிய அந்த பேச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழக அரசியலில் ஒரு பெரும் பேசு பொருளாக இருக்கிறது. அதுவும் எலெக்ஷனுக்கு இன்னும் 7 மாதம் தான் இருக்குது. வந்து 7 மாதம் இருக்கும்போது டிவிக்கே வந்து ஒரு அதெல்லாம் வந்து ஒரு விட்டில் பூச்சி மாதிரி இந்த சும்மா வந்து காணாமல் போயிடும். நடிகர் விஜய் வந்து ஒரு கூத்தாடி, யாரோ எழுதி கொடுக்குற ஒரு டயலாக்கை வந்து அவர் படிச்சுட்டு போறாரு. அவருக்கு ஒன்றும் சுரியமா தெரியாது. அவர் வருவாரு, ஹான்னு கத்திட்டு போவாரு, வேற ஒன்றும் தெரியாது. முக்கியமா வந்து அவர் வந்து கேரவன் அரசியல் பண்றாரு. முதல்ல பனையூர் அரசியல் பண்றாரு, கேரவன் அரசியல் பண்றாரு. இப்படியா தொடர்ச்சியாக விமர்சனங்களையும் வன்மங்களையும் ஒரு பக்கம் கொட்டிட்டு இருக்காங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா எந்த துறையா இருந்தாலும் ஒருத்தர் வளரும் போது, நல்லா வளரும் போது அவங்க மேல வன்மத்தை கொட்டுறாங்கன்னா அவர் இன்னும் நல்லா வளர்றாங்கன்னு அர்த்தம். நீங்க உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி விஜய் டம்மியா இருந்து, அவர் வந்து ஒரு கூத்தாடியா இருந்து, அவர் வந்து யாரோ எழுதி கொடுக்குற டைலாக படிக்கிறவரா இருந்து, அவர் கூட்டத்துக்கு வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் வரா மாதிரி இருந்தா அவரை யாருமே இந்த அளவுக்கு விமர்சிக்க மாட்டாங்க. கட்டுக்கடுங்காத கூட்டம் தமிழக அரசியலை தாண்டி இந்திய ஊடகங்களில் ஒரு பெரும் பேசும் பொருளாக விஜய் மாறி இருப்பது தான் எல்லாருக்கும், நான் வந்து இவங்க எல்லா கட்சிக்கும் அது இருக்கதான் செய்யும். அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பணும் அப்படின்னு. நீங்க த்ரிஷாவை கேட்குறாங்க ஒரு படத்தை சைமா அவார்டில், இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒரு புதிய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த பயணத்தில் வெற்றி பெறுவார், வாழ்த்துக்கள். இதுக்கு காரணம் என்னன்னா, த்ரிஷாவும் விஜயும் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. நண்பர்கள் அவங்க கூட இருக்கலாம், அது கூட விமர்சனம்லாம் பண்றாங்க. டிவிகேவுக்கு விமர்சனங்கள்லாம் சில பேர் ரொம்ப ஒரு மட்டமான ரகமா டிக்கும் விக்கும் கேவுக்கும் விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதே த்ரிஷா இந்த பதில் இல்லாம நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆஹா பாத்தீங்களா த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் தகராறு, உள்ள வந்து அவங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கேட்டாங்க, விஜய் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் சைமா அவார்டில் உட்காந்து நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு விஜய் வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னு இந்த வாய் எது ஒன்றாலும் பேசும். விஜய் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காருல்ல, அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வந்து இதெல்லாம் மீறி இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஒரு மைலேஜாக போகிறது என்னன்னா,
முக்கியமான தலைவர்கள், அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்டவர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இங்க டிடிவி தினகரன் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, விஜய் கூட கூட்டணி வச்சுப்பீங்களான்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது, அது என்னங்க விஜய் கூடன்றீங்க, வந்து விஜய் என்ன வந்து அப்படின்னா வேண்டப்படாதவரா, அப்படின்னா ஒதுக்கி வைக்கப்பட்டவரா, ஏன் அவர் கூட வச்சுக்க கூடாதா, அவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லையா, இப்ப எங்களுக்கு ஒரு செல்வாக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லையான்னு அங்க ஒரு கூட்டணியை உறுதி பண்றாரு டிடிவி. இன்னொன்னு, அதே என்டிஏல இருந்து வெளியே வந்த ஓபிஎஸ் விஜயை பத்தி எங்கேயுமே வாய் திறக்கிறது கிடையாது. இது ஒரு பக்கம். வைகோ அவர்களுடைய மகன் துரை வரும்பொழுது அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் வரவேற்கிறாரு, ஏன் விஜய் வரட்டுமே, விஜய் விஜயோட விருப்பம் எங்களோட விருப்பமா இருந்தா நாங்க கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்றாரு. விஜய் பிரபாகரன் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்போது, எங்க அப்பா விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய லைம் லைட்ல இருக்கும்போது சீமான் அவர்கள் எங்க அப்பாவை விமர்சனம் செய்துதான் அவர் வளர்ந்தாரு. அவர் கடகடன் வந்ததுக்கு எங்க அப்பாவை விமர்சனம் செய்து தான் வளர்ந்தாரு. அது உண்மைதான். அது இப்போ விஜய் லைம் லைட்ல இருக்காரு, அவர் விமர்சனம் பண்றாரு, அதனால அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. தேவைப்பட்டா விஜய் கூட நாங்க கூட்டணி வைப்போம், தேதியோட சொல்லியிருக்காரு விஜய் பிரபாகரன், ஜனவரி 9ஆம் தேதி அறிவிக்கிறோம். இது ஒரு பெரிய தில்லு தான். அதெல்லாம் மீறி எங்கால் ஒருத்தர் இந்த எலெக்ஷன்ல சட்டசபைக்குள்ள போறாங்கன்றாரு. அது அவங்க அம்மாவை சொல்றாரு குறிப்பிட்டு, அப்படியே சொல்றாரு, பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் சட்டசபைக்கு போறாங்க அப்படின்னு. இப்படி விஜய்க்கு எல்லா தரப்புல இருந்து ஒரு பாசிட்டிவ். இது கூட யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியால போட்டிருக்காரு, எப்பா எவ்வளவு பெரிய கட்சி பாருங்க சப்பா, டிடிவி தினகரன் ஒரு பெரிய கட்சி, ஓபிஎஸ் ஒரு பெரிய கட்சி, விஜய் பிரபாகரன் இப்ப பயங்கர இதுல இருக்குது, பத்தாக்குறைக்கு வந்து மதிமுக வந்து துரை வைகோ வந்து ஒரு பக்கம் பேசுறாரு. இவங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டா நீங்க ஒண்ணா பாருங்க, ஜனவரி மாதம் ஒரு 3வது மாநாடு இருக்க போகிறது. அந்த மாநாட்டில் விஜய் பிரபாகரன் டேட்டை குடிச்சிட்டாரு 9ஆம் தேதினே. கூட்டணி தலைவர்கள் விஜயுடன் கை கோர்த்து நிற்பார்களா நிற்கவில்லையா என்று பாருங்கள் நீங்க.